உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ மெட்ரோ பீப் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஐயா கிட்ட கேட்க வந்திருக்கோம். வருகிற வாரம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு, நம்மளுடைய வேர்ல்டு, அதுக்கப்புறம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பயன்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது, அதுக்கப்புறம் உலக அளவில் ஆபத்துகள் எந்தெந்த பகுதிகள் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய அரசியல் சூழல்லேருந்து எல்லாமே ஐயா சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோ பீப் நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியன் பார்ப்போம் சார். நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒவ்வொன்றா வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வருகிற வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துட்டு இருக்கு சார்? 2 நாள் இல்லை ஒரு வாரத்தில் இந்த மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மழை பற்றி சொன்னோம், கண்டிப்பாக சொல்லுங்க. திரும்பி வரும். தமிழ்நாட்டு எல்லையில் கடலோர பகுதி எல்லையில் சில மழைகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இதில் வரலாம், கர்நாடகாவில் கண்டிப்பாக பெரிய மழை அங்கே காத்துருங்க. அங்கே மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மும்பையில் வந்து பயங்கரமான மழை வரும். ஸோ அங்கே பெரிய மழைகள் எதிர்பார்க்க நிலைமை இருக்குது. அது இல்லாமல் நார்த்தில் சில இடத்துல ஹரித்வாரில், டெல்லி எங்கேயுமே பெய்யாத மழையாக இருக்கலாம், இல்லை நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கலாம். எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மழைகள் வந்து இதுவாகக்கூடிய நிலைமை ஏற்படும். இது காரணம் வெப்பசலனங்களை விட்டு விட்டு வர்றதுனால மழை இருந்துகிட்டே இருக்கும். வெப்பம் அதிகமாகவும் மழை இருந்துகிட்டே இருக்கும். 3 இடத்துல உங்களுக்கு வந்து எர்த்குயிக் வரும். 3 இடத்துலையும் விட்டு 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 வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலும் சரி, இல்லை தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல. ஆனால் நார்த் இல்லைன்னா ஒரு வெள்ளையன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து அது வந்து மிகப்பெரிய எர்த்குயிக் அங்கே ஏற்படுத்தி சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எர்த்குயிக் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியனால இது காரணமே அதிகமான வெப்பத்தினால ஏற்படுது. அதனால ஒரு பெரிய நெருப்பு, அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல பற்றிக்க போதோ இல்லை நெருப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த வெடி அங்கே வளாகத்தில் நடக்க போது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்தியா பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும். அதுமாதிரி அந்த பொருளாதாரத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதமே ஆரம்பிச்சிடும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலாம் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்குள்ள அடங்கும். ஷேர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அமெரிக்காவில் பெருசாக விழும். நான் ஏற்கனவே படித்தேன், பயங்கரமாக விழுந்துடுச்சு. அது விழுந்து இப்போ பெரிய பாதிப்பு ஏற்படுது. அவங்களும் நம்ம நல்ல ஒரு வழி வரோம், அவங்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். சில பேங்க், 1-2 பேங்க், இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், லாஸ்ட் டைமே படிக்க சில பேங்க் பிரச்சனையாக வரும். இப்போ திரும்பி ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குக்கும் பிரச்சனை வரும். அது இல்லாமல் உலக அளவில் இருக்கிற பெரிய பேங்காக இருக்கும் அது அமெரிக்காவில். அந்த பேங்க்குக்கே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான நிலைமை ஏற்படும். கோல்டு தங்க கொஞ்சம் இறங்குற மாதிரி இறங்கி திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஏறினே இருக்க ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனாலும் ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே இந்த ஷேர்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாகவே விட்டுடுங்க, நெக்ஸ்ட் மந்த். ஆனாலும் மே, ஜூனில் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இது போய் மாட்டி தவிக்காதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஏறிது, அது பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், மாட்டிக்காதீங்க. ஸோ பெரிய வீழ்ச்சி இருக்குது. ஒரு இடத்துல ஷெட்டவுனே ஆகும். அந்த மாதிரி நிலைமையும் இருக்குது. உலக பணக்காராக இருக்கக்கூடிய அவரோட ஷேரே இறங்கும். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விமானம் தரையிறங்க சொல்ல வேகமாக வந்து இறங்கினால ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது மூலிமா கொஞ்சம் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ஒரு பெரிய வெள்ளம் இருக்கும், இன்னொரு மாநிலத்திலையும் இருக்கும். மிகப்பெரிய காட்டுத்தீ ஒரு ஒயிட் கண்ட்ரியில் திரும்பி ஏற்பட போது எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி காட்டுத்தீ ஏற்படும். பூமியோட மாறுபட்ட வழியில் ஒரு ஜீன் ஒன்று உருவாகுது. இந்த மாறுபட்ட புவியீர்ப்பு சக்தியினால் சில குழப்பங்கள் ஏற்படுது. அதனால் ஒரு ஜீன், அது இல்லாமல் ஒரு நோய். இந்த நோய் பர்டிகுலராக எங்கெங்கே வந்துருக்கு, நார்த்தெல்லாம் வந்துருக்கு, வேறு கண்ட்ரிலாம் உருவாகின்னு வருது. எதிர்பார்க்காத ஒரு நோயாக இருக்கும். இந்த நோயினால் நிறைய பேர் டக்குன்னு இறந்துடுவாங்க. சளி சம்மந்தப்பட்டது காப்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கான சுகாதார வழிமுறைகள் பண்ணுவாங்க. சில வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் எதிர்ப்புத்தன்மையான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. இன்னொரு அரசியல்வாதி அவங்க வார்த்தையினால் ஏற்கனவே சொன்னேன், திரும்ப ஒன்றுத்தருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தப்போ சிவன் கோயிலில் ஒரு ஆலயத்தில் ஒரு சின்ன குழப்பம் வரும். ஒரு பெரிய அரச குடும்பம் ஒரு பிரச்சனையாகும். ராகு போய் மாறுறதுனால ஒரு பெரிய குழப்பத்தை சனி போய் வீட்டில் உட்கார்றதுனால அந்த அரச குடும்பத்தோட ஃபேமிலிக்கு பிரச்சனை ஆகும். 3 இடத்துல கடல் அலைகள் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூரில் அந்த கடல் அலையில் உள்வாங்கிறதுனால ஒரு சின்ன அதிசயம் நடக்கும். இந்த வெப்பசலனத்தால் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முஸ்லீம் கண்ட்ரிங்க எல்லாம் சின்ன நாடுகள், ஸ்ரீலங்கா, அப்புறம் இது இந்தியா, இந்த எக்கனாமிக்கோட ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படுறதுனால ரொம்ப கவனத்தில் இருக்கணும். ஸோ பண செலவுகள், விரயங்கள் நிறைய வரும். அதாவது அத்தியாவசிய பொருட்கள் ஏறும், உணவுப் பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்புகள் வந்து, அதாவது ஹோட்டல் இல்லைன்னா நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ஹோட்டல்லாம் ரேட் ரொம்ப ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி உணவு வழிமுறைகள் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அதிபர் அவரோட உடம்பு வந்து பிரச்சனையாகும். காரணம், சனி வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வீட்டில் இருக்கார். அவர் போய் ராகு வீட்டில் போய் இதில் போய் உட்கார்றாரு, மீனத்தில். இந்த உட்கார சொல்ல அந்த 1 மாதம் நிறைய பிரயாணங்கள்,
அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி மாறுது. இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி மாறத்துக்குள்ள அந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய பிரளயங்கள் ஏற்படும். நிறைய வர்த்தகங்கள் பிரச்சனையாகும். சில பெரிய பேங்க் வந்து மூடுறதுக்கான நிலைமைகள் ஏற்படும். அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது. இதாக சார் நான் இன்னும் ஒரு இதில் சொல்கிறேன் சார். மக்களுக்கு நிறைய டவுட், பொது கேள்விகள். இப்போ வந்து நிறைய எக்கனாமிக் ட்ராப் இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் அந்த சின்ன சின்ன தீவு நாடுகள்லாம் இருக்குல்ல சார், மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் நிறைய நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள், இந்த எக்கனாமிக்காக என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும்? சிங்கப்பூர் தாக்கு பிடிக்கும். மலேசியாவில் சில பொருளாதாரங்கள் சில விலைகள் ஏற்றங்கள் வழிகாந்துடும். அவங்க சில முயற்சிகள் பண்ணுவாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வருவாங்க. சரி, இப்போ அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே ஒரு சர்ச்சையாகவே இருக்குது. உக்ரைன் வார், அதுக்கப்புறம் வந்து சீனா, இது அவங்களும் வந்து வாருக்கு வர போகிறோம்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? எப்படி உக்ரைன் வார் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க மாட்டாங்க, இருந்தாலும் பயம் இல்லை, அதுக்கான வழிகள் வரும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ எலன் மஸ்க் வந்து அவருடைய எல்லாமே வந்து அவர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இதனால் சில பேர் ஒரு கருத்து கணிப்பில் வந்து நிறைய ஆபத்துகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து இங்கே இந்தியாவுக்கு வரப்போகுது. அது எந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு? கண்டிப்பாக வளர்ச்சி வரும், எந்த பயமும் வளர்ச்சிகள் உண்டு. ஸோ அதே மாதிரி இப்போ நடக்கிற அரசியல் சூழலில் நிறைய குழப்பங்கள் அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வருகிற அந்த 2026 என்ன மாதிரி இது எப்படி சார் கூட்டணிகள்லாம் அமையும்? டிசம்பர் மாதம் சொல்ல போகிறேன். டிசம்பர் நிறைய ட்விஸ்ட் பயங்கரமான விஷயம் சார். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ பொதுமக்களுக்கான இது நிறைய அரசியல் இது அரசாங்கம் சம்மந்தமான இந்த ஊதிய உயர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிஎஃப் பணம்லாம் வராமல் இருக்காங்க. வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும், எல்லாம் வந்துடும். 1-2 மாநிலத்தில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து சேலரி கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்துடும் சார். அதே மாதிரி வந்து இப்போது ரீசெண்டாக பாகிஸ்தானில் வந்து அந்த பாலஸ்தீன் அவங்க வந்து இந்த 182 பேர் வந்து ட்ரெயினோட கடத்திட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஆகாது சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் கும்பத்துலேருந்து சனி வந்து மீனத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாகவே நிறைய பேர் வந்து இப்போ வந்து சனி பயிற்சியே கிடையாது, நீங்கள் சனி பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது பாம்பு பஞ்சாங்க எப்போ எடுத்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் டிஃப்ரென்ஸ் வரும். அது எப்போவுமே அது கோயிலுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணுறது. சில சமயம் முன்கூட்டியே வரும், சில சமயம் பின்னாடி வரும். இப்போ இந்த வாட்டி 1 வருஷம் தள்ளி வருது. அப்படி வர சொல்ல அந்த பாம்பு பஞ்சாங்கிறது கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது. கோயிலோட வழிமுறைகள் அவங்க எப்படி பண்ணணும், சனியோட மாற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டான ஒரு வழி அவங்க பண்ணிடுவாங்க. அது ஆனால் எப்போ திருத்தப்பட்டதோ, கணிதம் திருத்தப்பட்டதோ அப்போ சனியோட பயிற்சிகள் நடந்துன்னு தான் இருக்கும். இப்போ 2022 மார்ச் ஜூலை வரைக்கும் இந்த பயிற்சிகள் நடைமுறையில் இருந்தது. அப்போ அதோட 6 மாதம் கணக்கு பட்டால் கரெக்டாக 2025 3ஆம் மாதம் நமக்கு கண்டிப்பாக விடணும். ஸோ இது கணக்கு எடுத்தாலும் மகரத்துலேருந்து விடுறாரு. ஸோ மகரத்துக்கு விட்டாகணும். புரியுதா? எனக்கு இன்னும் 1 வருஷம், ஏன்னா 7.5 வருஷம் முடிய போகுது. ஸோ அந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிலைமை அவர் சொல்ல. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் தள்ளனா 8 வருஷம் ஆகிடும். பட் அது கணக்கு எப்படி வருதுன்னா அவங்களோட கோயிலோட கணக்கு சொல்ல அந்த கோயிலோட வழிமுறைகள் தான் பண்ணிக்கணும். ஆனாலும் திருத்த கணிதம், அதாவது திருக்கணிதத்தை எடுத்தீங்கன்னா பணி மாறுற மாதிரி தான் அர்த்தம். ஆக்சுவலாக நாளைக்கு மாறுறாரு 13ஆம் தேதியே மாறிடுறாரு. ஆனால் 29ஆம் தேதி கணக்கு, 13ஆம் தேதி போய் இதில் கால் வைக்கிறார், அதாவது மீனத்துக்கு போய் காரைக்கிறாரு. ஆனால் அதே போராட்டத்தில் தான் இருப்பார். புரியுதா? அதே போராட்டத்திலிருந்து மீனத்தில் போய் கால் வைப்பார். ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. சனி பயிற்சி இருக்கா இல்லையா? ஏன்னா ராசி பலன் பார்க்குறவங்க வந்து ரொம்ப குழப்பத்திலே இருந்தாங்க. எதுவும் வேணாம், சனியோட பயிற்சியாவது. பட் அந்த பாம்பு பஞ்சாங்கத்தோட கணக்கு கோயிலோட கணக்கு அந்த கோயிலோட வழியாக எடுத்துக்கணும். அதை அவங்க எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்க பிப்ரவரி மாதம். பட் மாறுற தன்மை வந்து மாறிடும். அந்த மாறுத்தன்மை அவங்களுக்கே தெரியும். அது உடல் நோய்கள், உபாதைகள், கை கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, தலை பாதங்கள், இதெல்லாம் வந்து அந்த டைமில் கொஞ்சம் சிவியராக கொடுத்து வெளியே போகிறப்போ அவங்களுக்கே தெரியும் மாறும். அப்போ அவங்களோட இதுங்கள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் கால்குலேஷன் போட்டுக்கலாம். 60 வருஷத்துக்கு கால்குலேஷன் எடுத்திங்கன்னா 2 சர்க்கிள் 33 வருஷத்துக்கு 33 வருஷத்தோட சர்க்கிள் எடுத்திங்கன்னா எப்பப்பெல்லாம் மாறி இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு திருக்கணிதத்தில் வந்து 1965 மாறி இருக்கு, 1985 மாறி இருக்குன்னா அந்த 85 மாறி இருக்கிறத கணக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த 27 வருஷத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் இது மாறி இருக்கு. 2022 மார்ச் ஜூலையில் வந்து டிரான்சிட் ஆகி வந்திருக்காரு. அப்போ டிரான்சிட் ஆகி வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்து இது மாற்றம் தான் சொல்லுவார். ஸோ ஏன்னா நிறைய குழப்பத்துக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க. அப்படி இல்லை, எப்பவுமே பாம்பு வந்தாங்க 3 மாதம் 4 மாதம் டிஃப்ரென்ஸ், ஒரு 6 மாதத்துக்கு போயிடும். புரியுதாங்க? 6 மாதத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த வாட்டி 1 வருஷத்துக்கு தள்ளி போகுதுன்னா அதோட கணக்கு. புரியுதா எனக்கு?
ஆனால் நமக்கு வந்து திருக்கணிதத்துலேருந்து 2 வருஷம் கணக்கு மாறினே இருக்கு. சில விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து செவ்வாய் வந்து 3 வருஷத்துக்கோ இல்லைன்னா 6 வருஷத்துக்கோ ஒரு கணக்கு இருக்குது. செவ்வாய் அவன் வந்து ஒரு வீட்டில் எப்பவுமே 45 நாளில் மாறுவேன், 4 மாதம் ஒரே வீட்டில் இருப்பான். ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கணக்கு அந்த ஜாதகத்தை வழிமுறைகளில் அந்த கணக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கணக்கு இருக்க சொல்ல சில வழிமுறைகள் தள்ளி போகிறதுக்கு வழி போடுறீங்க. ஆனாலும் பேச்சுன்றது மாறிடும். புரட்டாத்திக்கு போய் உட்காந்துருவார். ஏன்னா போராட்டத்தில் தான் உட்கார்றாரு. ஏற்கனவே போராட்டத்தில் தான் கடைசியாக முடியுது. புரியுது எனக்கு. அந்த போராட்டத்தில் முடியும் சொல்ல திரும்ப போராட்டத்துக்கே போயிடுறார். அதுக்கப்புறம் உத்திரத்தாடி போய் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போவார். ஒன்றும் பிரச்சனை இது ரேவதிக்கு போவார். ஸோ நட்சத்திர கணக்கில் எடுத்தீங்கன்னா மாறிடுறாரு. ஸோ அவங்க முழு கணக்கு எடுத்து அவங்க பண்ண சொல்லலை. கோயிலோட கணக்கை எடுத்துக்கலாம், பட் பூஜை பண்ணுறவங்க அங்கே போய் பண்ணிக்கலாம். ஆனால் மாறுற கணக்குக்கு இது மாறிடும் அப்படின்றத சொல்கிறேன். நிச்சயமாக சார், கூடிய விரைவில் வந்து சனி பயிற்சி பலனும் போட்டுடலாம். ஸோ இப்போ ஆனால் நிறைய பேர் அந்த குழப்பத்துலேருந்து ஒரு இது இல்லை, நம்மளோட இது வந்து சனி பயிற்சி மாறுறது திருக்கணிதம் தான். திருக்கணிதம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கோயிலோட இருக்குது. திருக்கணிதம் வழி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஒரு நிழலை பார்த்து சொல்றது. அந்த காலத்துல நிழலை பார்த்து அது வழிமுறையா பண்ணிருக்காங்கன்னா ஆதி காலத்துல அது வழிமுறையா இருந்திருக்கும். அது இல்லாம எல்லா கோயிலும் அந்த பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடிய நேரம். அதனால அவங்களோட கணக்கு இருக்கு சொல்ல அது யாரும் மாற்ற வேணாம். அந்த கணக்கு வழியாக போட்டோம். ஆனாலும் மாறுற நிலைமைகள் மாறிடும் அப்படின்றத சொல்றேன். ஸோ அவங்களுடைய ராசி பலன் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், அதனுடைய நடைமுறை தன்மைகள்லே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொருளாதாரம், இந்த தங்கம் வெள்ளி வந்து இப்போ இந்த வருஷத்துல குறைஞ்ச அதிகபட்ச விலை வந்து தங்கம் எவ்வளோ வரையும் போகும்? 9810 அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் கவனமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் என்ன நடக்குதில்ல, போர் நின்றுது தான் சில இடத்துல கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 120 ரூபா 180 ரூபா வெள்ளி தாராளம் போவோம். பட் கொஞ்சம் இறங்கி தான் போகும். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரம் பார்த்து இந்த ஷேர் மார்க்கெட், இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வாங்கலாம் சார்? ரொம்ப கவனமாக இருக்கணும். பயங்கர ஸ்கேம் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருஷத்தில் எக்கனாமிக் வருஷத்தில் இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் சார். இப்போ நிறைய சைபர் கிரைம்லேருந்து நிறைய விஷயங்கள் பயங்கரமான விஷயம் நம்மகிட்ட வந்து படிக்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஏதோ ஒரு 5000 போட்டுமா 10,000 போட்டுமா அதோட நிறுத்திங்க. ஏன்னா அதுக்கே இவ்வளோ லட்சம் காயின் இருக்காது. அது வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு என்ன பணம் வேணும்? கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் போய் மாட்டிக்கிறேன், நான் இவ்வளோ தரேன்னு பணத்தாசை காட்டி அவங்க வந்து நிறைய ஏமாத்துறாங்க. முதல்ல இருந்து எல்லாத்துலேயும் பணத்தை ஆசை காட்டுறதா செய்வாங்க. மக்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ அனாவசியமாக போய் பணம் போட்டு மாட்டிக்கூடாது. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பில் நிறைய கேள்விகளோட சந்திப்போம் சார். வணக்கம். மெட்ரோபிம் நேயர்களும் கொரோனா ரசிகளும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவாங்க. வணக்கம்.